ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் நீங்கள் அவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒருவன் உங்களை தொந்தரவு செய்யும் போது அவன் உங்களை தொந்தரவு செய்வதாகவே நினைக்கிறான். ஆனால் உண்மையில் உன்னை தொந்தரவு செய்பவள் மிகவும் முக்கியமாக உன் தேவனை தொந்தரவு செய்கிறாள். அதனால்தான் வேதாகமத்தில் அவர் தெளிவாக சொன்னது, உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டவனுக்கு சமம். இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றால் அவர் உனக்கு அரண். யார் உன்னை தொட அவரை தொட வேண்டும். அது பேயாக இருந்தாலும், சூனியமானாலும், மாந்திரிகரின் செயல்களாக இருந்தாலும், ஒருவேளை எதிரியின் சரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை தொட வேண்டும் என்றால் முதலில் உன் கடவுளை தொட வேண்டும். அதனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? யாரையும் பழி வாங்காதே. இன்னொரு விஷயம் சொல்லவா? நீ தீர்ப்பு வழங்காதே, நீ பழி வாங்காதே. ஏன் தெரியுமா? நீங்கள் பழி வாங்கினால் செயல்பட வேண்டியவர் செயல்பட மாட்டான். நீங்கள் பதிலளித்தால் பதிலளிக்க வேண்டியவன் பதிலளிக்க மாட்டான். நீங்கள் மௌனமாக இருக்கும் போது